நடைபெறுகின்ற கலவரங்கள், தீவிரவாத செயல்கள், பிரச்சனைகள் இவைகளை நாம் பார்க்கின்ற போது திட்டமிட்டு செயல்பட்டு வன்முறைகளை தூண்டி மக்களை பிரித்து அதன் மூலமாக ஆதாயங்களை பெற்று அதிகாரங்களை கைப்பற்றி அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நேராக கடந்து செல்கின்ற அனுபவங்களை இன்று உலகத்திலே நாம் காண முடிகின்றது. வன்முறையால் உலகம் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதை நாம் சிந்திக்கின்ற போது வன்முறையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இரண்டு நாடுகளுக்கு எதிராக ஏற்படுகின்ற போர், பதட்டம் வன்முறையா, அல்லது நாம் அன்றாட வாழ்க்கையிலே சந்தித்துக் கொள்கின்ற அனுபவங்கள் எல்லாம் வன்முறைகளா என்று சொல்லக்கூடிய குழப்பமும் இன்று நமக்கு இருக்கிறது. ஒரு நிலைகளிலே நாம் பார்க்கின்ற போது வன்முறை மனம் சார்ந்தது கூட. மனம் அறிந்து மற்றவரை காயப்படுத்துவதும் வன்முறை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மனதாலே ஒருவர் கெட்டு போக வேண்டும் என்று நாம் எண்ணுவோம் என்றால் அது வன்முறை சிந்தனை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வன்முறை இல்லாத சமூகத்தை இனி காண முடியுமோ என்று சொல்லக்கூடிய ஐயப்பாடும் இன்று ஓங்கி நிற்கின்றதை நாம் பார்க்கிறோம். பத்திரிகைகளை பார்க்கின்ற போது, தொலைக்காட்சிகளிலே செய்திகளை கேட்கின்ற போது, இந்த காலகட்டங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் அறிகின்ற போது உள்ளம் கொதிக்கின்றது. இப்படிப்பட்ட வன்முறைகள் தேவையில்லாத காரணங்களுக்கு கூட நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் வருகின்றதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே நடந்த நிகழ்வுகளை பத்திரிகைகளிலே நாம் பார்க்கின்ற போது, நாகர்கோயில் பகுதியிலே ஒரு வாலிபன் தன்னுடைய உடன் நண்பனை குத்தி கொண்டு விட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவனை மது குடிக்காதே என்று அன்போடு அறிவுரை கூறினபடியினாலே. திருவட்டார் பகுதியிலே குடும்பத்திலே ஏற்பட்ட தகராறை மனதிலே வைத்துக்கொண்டு தன்னுடைய 2 மகன்களை எரித்து கொண்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட ஒரு சகோதரியை பற்றிய செய்தி பத்திரிகைகளிலே வந்தது. திருமண அழைப்புதலிலே பேரனுடைய பேரை போடவில்லை என்ற காரணத்திற்காக தாத்தாவை கொலை செய்த பேரனை பற்றிய செய்தி பத்திரிகைகளிலே வந்தது. புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதினான் என்று ஆசிரியரிடத்திலே சொன்ன காரணத்தினாலே சக மாணவர்களிலே சிலரை குத்திவிட்டான் என்ற செய்தி பத்திரிகைகளிலே வந்தது. 2 தினங்களுக்கு முன்பாக ராமேஸ்வரத்திலே பள்ளிக்கூடத்திற்கு சென்ற மாணவி, +2 மாணவி இன்னொரு வாலிப சகோதரனாலே பட்டப்பகலிலே குத்தி கொலை செய்யப்பட்டாள் என்ற செய்தி வந்தது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இத்தகைய சூழ்நிலைகளிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வன்முறை சூழலிலே அமைதி, இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை எப்படி சாத்தியமாக்கிக் கொள்வது? ஏனென்றால் நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. மனித சிந்தனைகள் எல்லாம் கெட்டுப்போனது. சகிப்புத்தன்மை இல்லை, மன்னிப்பு சுபாவம் இல்லை, பொறுமை இல்லை, பழி வாங்கும் எண்ணம் மேலோங்கி நிற்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? அதை நாம் இந்த காலகட்டங்களிலே தீவிரமாக, மிக தீவிரமாக சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சிறப்பாக கிறிஸ்தவ மக்களாகிய நாம் மிக மிக தீவிரமாக இந்த காலகட்டங்களிலே சிந்திப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு கருத்து ஆய்விலே இப்படி சொல்கிறார்கள்: மீடியா வயலன்ஸ், ஊடக வன்முறை. இன்று பிள்ளைகள் பார்க்கின்ற கார்ட்டூன் சேனல்,
அதிலே கூட இந்த பிள்ளைகள் ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற ஒரு மாணவன் அல்லது மாணவி ஒரு வருடத்திலே 800க்கும் அதிகமான வன்முறை சார்ந்த காட்சிகளை இந்த பிள்ளை பார்க்கிறதாம். ஆக இந்த பிள்ளைகள் பார்க்கின்ற இந்த காட்சி அவர்களுடைய சிந்தனைகளை, அவர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய மனம் பக்குவமாகுதலை மாற்றி அமைக்கிறது என்று சொல்லக்கூடிய எச்சரிப்பின் செய்தி வந்து விடுகிறது. இன்று பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற போது, அவர்கள் விளையாடுவதை கூட நாம் பார்க்கின்ற போது, அவர்கள் ஒரு நபர் அவரிடத்தில் வருகின்ற போது, கடந்த வாரத்தில் ஒரு பகுதியில் நான் சென்று கொண்டிருந்த போது சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சு வராங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, டக்குன்னு திடீரென்று பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சின்ன பையன் எட்டி உதைக்கிறான் அடுத்தவனை. உடனே அவன் அடுத்தவன் இப்படி தடுக்கிறான், அவன் உதைக்கிறான். விளையாட்டுக்காக கூட வன்முறையைத்தான் இன்று பிள்ளைகள் செய்ய விரும்புகிறார்கள், விளையாட்டுக்காக. காரணம், அவர்களுடைய மனநிலைகள் அப்படி சென்று கொண்டிருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. இல்லங்களிலே, குடும்பங்களிலே இன்று பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்கிற அட்வைஸ், ஆலோசனை எப்படி இருக்கிறது? முன்ன காலத்தில் எல்லாம் என் அம்மா எல்லாம் எங்களை கண்டிச்சிருக்கிறத என் மனசில் இன்றும் இருக்கிறது. ஏதாவது தப்பு செய்தால் சொல்லுவாங்க, அப்படி செய்யாத மக்களே, தவறுடா, தப்புடாது, அதை செய்யாத, தப்பு செய்யாத, நல்ல பிள்ளையாயிரு. இப்படி பெற்றோர் நம்மை அன்போடு, பண்போடு, பாசத்தோடு கண்டிப்பார்கள். ஆனால் இன்று பல நிலைகளிலே நாம் பார்க்கின்ற போது பெற்றோர் கூட பிள்ளைகளை கண்டிக்கின்ற நிலைகளை பார்க்கின்ற போது பெற்றோர் பிள்ளைகளை விட டென்ஷனாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஒரு சிறு தவறு செய்து விட்டாலே அன்போடு அவர்களை அப்படி செய்யாத, தப்பு என்று சொல்கின்ற பக்குவம் இன்று பெற்றோருக்கு இல்லை. சும்மாடா, பேசாத, அமைதியாரு, கையை வெட்டி போடுவேன், தெரியாமலே சொல்கிறேன், கையை வெட்டி போடுவேன். அவன் ஸ்கூலில் போய் பக்கத்தில் இருக்கிறவன் யாரையாவது, அவனை யாராவது தொந்தரவு பண்ண அவன் சொல்லுவான், உன் கையை வெட்டி போடுவேன். ஏன்னா வீட்டில் கேட்கறது அது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வன்முறை சிந்தனை பிள்ளைகளுடைய எண்ணங்களிலே, உள்ளங்களிலே எப்படி வருகிறது புரிந்து கொள்ள, சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இனி இந்த வன்முறையை நாம் புரிந்து கொள்வதிலே வேறுபாடுகள் இருக்கிறது. சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிற்கு யாரு? தியாகி. ஆனால் ஆங்கில அரசாங்கத்திற்கு வன்முறையாளர். பிரபாகரன், இலங்கையிலே பிரபாகரன் விடுதலை புலிகளுக்கு தியாகி, சிங்கள அரசுக்கு வன்முறையாளர். எப்படி இந்த வன்முறையை புரிந்து கொள்வது? சிந்திக்கின்ற போது பொதுவாக அமைதிக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற எந்த செயலும் வன்முறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமைதிக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற எந்த செய்தியாக, எந்த செயலாக இருந்தாலும் அது யார் செய்தாலும் வன்முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதிக்கு எப்போது களங்கம் ஏற்படுகிறது? அமைதிக்கு எப்போது களங்கம் ஏற்படுகிறது என்றால், ஒரு தனி மனிதனுடைய சுயநலம், ஒரு தனி மனிதனுடைய சுயநலம் மேலோங்குகின்ற போது அமைதிக்கு களங்கம் ஏற்படும்.